வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, இது தூத்துக்குடியிலேருந்து மிஷின் ரிப்பேர்ன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காப்புல. இது பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் போட்டிருக்காப்புல. மிஷின் இந்த மாரி கம்ப்ளைண்ட் வருது, என்னன்னு பார்த்து குடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நம்ம இந்த மாரி எதுவும் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் ரொம்ப நாளாக வீடியோ எடுத்து போட முடியல. ஏன்னா அந்தளவுக்கு மிஷின் வர்றதுனால நம்ம போட முடியல. இது பூரா நம்ம மிஷின் வந்தது சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் இந்த மிஷினை ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. இதை நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுறது, என்ன கம்ப்ளைண்ட்டு, என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது திண்டுக்கல் நண்பர் ஒருத்தர் போட்டிருக்காரு, கஸ்டமர் ஒருத்தர். இருங்க பிரித்து எடுத்துக்கிறேன். வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால ஒருத்தரே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, இது ஸ்டார்ட் ஆகலை, உள்ளே கிராங்க் ஷாஃப்ட் உடஞ்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 62 சிசி மிஷினு. மிஷினில் மேனியெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மிஷின் பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு பார்த்துட்டு கஸ்டமரே கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. கிராங்க் ஷாஃப்ட்டு போச்சு, கிராங்க் ஷாஃப்ட் உள்ளே உடஞ்சிருச்சு, ஸ்டார்ட் பண்ணால் இழுத்தா ப்ளே வீல் மட்டும் தனியாக சுற்றுதுன்னு அவரே கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டார். இதுதான் கம்ப்ளைண்ட்டுன்னு. அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்க வேண்டியதில்லை. அது இருங்க எல்லாம் கழட்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மிஷின் ஏதாவது ரிப்பேரு அப்படிங்கிற மாதிரி வச்சது எதாவது இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் அட்ரஸ் அனுப்பிவிட்றேன். நீங்கள் கொரியர் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ரெடி பண்ணுறதெல்லாம் வெறும் 3 மணி நேரம் தான். 3 மணி நேரத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன் மிஷினை. எந்த மிஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. நான் ரெடி பண்ணி பார்த்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். நிறையா மிஷின் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் எதுவும் வீடியோ எடுத்து அதிகமாக போடுறதில்ல. சரி இப்போது 2 வீடியோ எடுத்து போடுவோம். நம்ம பார்த்தாங்கன்னா இன்னும் 4 பேர்த்துக்கு தெரியும். நிறையா பேர் மிஷின் வச்சுருக்காங்க. என்ன ரெடி பண்ணுறது, எங்கே ரெடி பண்ணி கொடுத்து சரியாக ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ப்ளைவீல் நல்லாவே சுற்றுது. கொஞ்சமாக டைட்டாக சுற்றணும். இது நம்ம அசால்ட்டாக சுற்றும் போதே நல்லா பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால, இல்லைன்னா எல்லாமே நான் ஏட்டுச்சட்டு ஆரம்பத்தில் இருந்து நட்டுகள்லேருந்து ஃபுல்லாக மாட்டி முடிக்கிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிடுவேன். பார்த்தீங்களா, அந்த வீல் அங்கே சுற்றுறதுனால இங்கே சுற்றணும். இங்கே சுற்றலை, அது தனியாக தான். இந்த கிளச்சும் சேர்ந்து சுற்றணும் உங்களுக்கு. இது மட்டும் தனியாக சுற்றும். நான் அது உங்களுக்கு ஃபுல்லாக பிரிச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மிஷினையே பிரிக்கிறதுனால ஃபுல்லாக பிரித்து எல்லா வேலையும் பார்த்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. பேக்கிங் அப்படி தான். இவர் நம்மளுக்கு சாக்கில் போட்டு அனுப்பிச்சிருக்காரு. நம்ம நீட்டாக அப்படியே ஒரு பெட்டியில் போட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பெட்டியில் போட்டு அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்கண்ணே, உங்களுக்கு எந்த மிஷினில் கம்ப்ளைண்ட்டு என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு தரவாக செக் பண்ணி நீட்டாக கம்மியான ரேட்டில் எல்லா பொருளுமே நம்ம கம்மியான ரேட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொருள் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட எப்பயுமே. இதை நான் கழட்டிட்டேன் பாருங்கள். இதை கழட்டினேன்னா உள்ள சிலிண்ட்ரு பார்த்தேன். எந்த ஒரு கோடும் இல்லை, கீரல் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. நானுமே ஆரம்பத்தில் சிலிண்ட்ரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுனா, கிராங்க் ஷாஃப்ட் மட்டும் போகலை, இதில் உடையில. இதில் என்ன ஆகி போச்சுன்னா சிலிண்டரும் சேர்த்து போயிருக்கு. பார்த்தா சிலிண்டர் எந்த அடியும் வாங்கலை. உள்ளே பிஸ்டன் ரிங்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரிங்கு ஃபுல்லாக சுத்தமாக போச்சு. அந்த ரிங்கு போனதுனால சிலிண்டர் செட்டே மாற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் என்னென்ன நம்ம மாற்றுவோம்னு பார்த்தீங்கன்னா, கிராங்க் ஷாஃப்ட்டு, சிலிண்டர் செட்டு, நீங்கள் ஒரு சின்ன ஆயில் சிலுவு, அந்த மாதிரி பேரிங்கு, இந்த மாதிரி நிறைய மாற்றணும். நீங்கள் பார்த்தா சிலிண்டரில் பிஸ்டன் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. பார்த்தீங்களா, ஒரு கீரல் கிடையாது. நானுமே ஆரம்பத்தில் அதை பார்த்துட்டு சிலிண்டர் பிரச்சனை இல்லை, சிலிண்டர் செட்டு மாற்ற வேணாம், கிராங்க் ஷாஃப்ட் மட்டும் மாற்றிக்கிட்டால் பிரச்சனை வராதுன்னு. இது கார்பெட்டராக வருது. இவர் இப்போ தான் புதுசு மாட்டினாராம். அதனால் அது கம்ப்ளைண்ட் வராது, நீங்கள் அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருந்தாப்புல. சரிண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு வச்சுக்கிற ஸ்டார்ட் ஆகி ஓடிடுச்சுன்னா நான் கார்பெட்டர் மாற்றலை, ஓடாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் கார்பெட்டர் மாற்றணும்னு அதையும் தெளிவாக சொல்லிட்டேன் கஸ்டமர்கிட்ட. இது பார்த்திங்கன்னா மிஷினை ஃபுல்லாக பிரித்தாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிஷினாக இருந்துச்சு செட்டோட. இப்போ இது மிஷினை பிரித்தாச்சு. கிராங்க் ஷாஃப்ட் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கிராங்க் ஷாஃப்ட்டு. இதோட இதுக்குள்ளே ரெண்டுக்கும் சென்டரில் தான் கிராங்க் ஷாஃப்ட் வரணும். உடஞ்சி இதில் பாதி நிற்கிது பார்த்தீங்களா, இந்த பேரிங்கில் பாதி ஏறி நிற்கிது உடஞ்சி. இந்த பக்கம் பாதி துண்டு உடஞ்சி அப்படியே நிற்கிது. அந்த சைடில் ஒன்று இருக்குது.
கம்ப்ளைண்ட் இது தான். இது கஸ்டமரே சொல்லிட்டாரு பிரச்சனை இல்லை. அதனால் கிராங்க் ஷாஃப்ட்டு இந்த மாதிரி பெண்டாகி உடஞ்சி ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டு மட்டமான கிராங்க் ஷாஃப்ட் போட்டுருவாங்க. அதனால் அந்த மாதிரி ஆயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான மிஷின்னு சொல்ல முடியாது. லெவல் தான். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எடுத்து போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்கி மரம் இருக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது. நான் அது என்னென்னு உங்களுக்கு நான் இடையில வீடியோவில் வரும், நான் காட்டுவேன். அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் ஃபுல்லாக பிரித்து எல்லாம் தனித்தனியாக வச்சாச்சு. வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கேன், ஃபுல்லாக மாட்டிட்டேன். அந்த மிஷினை பிரித்து எல்லாம் மாட்டி கிராங்க் ஷாஃப்ட் எல்லாம் புதுசு போட்டு. இது வந்து பழைய சிலிண்ட்ரு. இந்த சிலிண்டரை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா போட்டுட்டோம். பிஸ்டன் இந்த ரிங்ஸு போச்சுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, பிஸ்டன் ரிங்ஸு அது போயிடுச்சு. அதனால் அதை கழட்டி வச்சுட்டு புதுசு போட்டிருக்கோம் நம்ம. இந்த ரிங்ஸ் தான். இந்த பிஸ்டனில் ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 அண்ணா. இங்கே ஒன்று, இதில் ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்கா. அந்த ரிங்ஸு தேஞ்சிருச்சு ஃபுல்லாக. நீங்கள் கேட்கலாம், ஏன்னா பிஸ்டன் ரிங்ஸு தானே போயிருக்கு, அப்போ ரிங்ஸு மட்டும் 2 அண்ணா தூக்கி புதுசு போட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரிங்ஸு போகிறதுனால என்ன ஆயிருன்னா, ஒவ்வொரு பிஸ்டனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிங்ஸு சேரும், ஒவ்வொன்று சேராது. அது மாதிரி இந்த பிஸ்டனுக்கு இப்போ நம்ம வேறு ஒரு ரிங்ஸ் எடுத்து போட்டு அது சேராமல் போயிடுச்சுன்னா, அது இப்போ சேராமல் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஸ்டார்ட் ஆகாது, வேறு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணும். அப்போ பிரச்சனை உண்டு பண்ணும்போது என்ன ஆகுனா, ஏற்கனவே நல்லா இருக்கிற பொருள், இப்போ நம்ம மாட்டின பொருள் ஏதாவது ஒன்று சேர்த்து பிடுங்கிடும். அதுக்காக நம்ம செட்டையே புதுசாக மாட்டோம். ஓட பார்த்தீங்களா, மிஷின் இப்போ பக்காவாக ஃபுல்லாக ரெடி பண்ணி அண்ணனுக்கு தெளிவாக மாட்டி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது இதில் என்ன ஒரு இதுன்னா, நம்மளுக்கு இவர் மட்டும் கார்பெட்டர் மட்டும் மாற்றிட்டாருன்னா அப்படின்னா மிஷின் ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அந்த அளவுக்கு நல்லா தெளிவாக ஓடும். நம்ம எல்லாமே அந்த அளவுக்கு தெளிவாக மாற்றி கொடுத்துருக்கோம். அண்ணா ரெண்டு இல்லை, புது கார்பெட்டர் தான், மாற்ற வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொன்னதுனால நானும் மாற்றலை, சரின்னு விட்டாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சிலிண்டர் கிட்ட மாற்றிருக்கு, கிராங்க் ஷாஃப்ட்டு மாற்றிருக்கு, கிராங்க் ஷாஃப்ட் உடஞ்சி போனது மாற்றிருக்கு. இப்படி தான் வரும். நார்மலாக பார்த்தோம்னா கிராங்க் ஷாஃப்ட் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் நீளமாக. அது உடஞ்சிருச்சுக்கும் இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் சிலிவ் இந்த 2 மாற்றிருக்கோம். இது மாற்றிருக்கேன். இன்னும் மாற்றினது இருக்குது. நான் அதை வீடியோ கடைசியில் காமிக்கிறேன். இதில் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிசிங்க 62 போட்டிருக்குங்களா, 62 சிசி மிஷின். இது பேருக்கு இது 62 சிசின்னு மிஷினை போட்டுட்டு உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதில் இப்போ இன்ஜினை காட்டுறேன் பாருங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 58 சிசிக்கு உண்டான இன்ஜின் தான் போட்டிருக்கா. 58 மிஷினு வந்து 58 சிசி மிஷினு தான். பேர் வந்து வெளியே உங்களுக்கு என்னென்னு பார்த்துருக்காங்கன்னா 62 சிசின்னு போட்டு உங்களுக்கு விலை வந்து எச்சா கொடுத்து விற்கிறாங்க. இது வந்து டம்மி மிஷினு தான். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வந்ததுனால பிரச்சனை இல்லை, நான் நீட்டாக பார்த்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது டம்மி மிஷினு. எப்படி டம்மி மிஷின்னா, மிஷின் நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லை. எப்படின்னா, நீங்கள் 62 சிசின்னு சொல்லிட்டு 58 சிசி மிஷினை வந்து நிறையா பேர்த்துக்கு சேல் பண்ணி நிறையா பக்கம் இந்த மாதிரி தான் ஏமாற்றி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நாளைக்கு வெளியவே எடுத்தாலும் மிஷினை வாங்கினாலும் எத்தனை சிசி என்ன ஏதுன்னு தெளிவாக கேட்டு கரெக்டாக வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நிறையா பிரச்சனை வரும். இப்போ இதில் பார்த்தீங்களா 62 சிசின்னு போட்டிருக்கு, நம்மக்கிட்டே 58 சிசி இன்ஜின் இருக்குது. நான் 62 சிசி இன்ஜினை போட்டு பார்த்து செட் ஆகலை. என்னடா கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்துட்டு இந்த சிலிண்டர் கிட்டில் எடுத்து நான் சிசி எத்தனைன்னு செக் பண்ணி பார்த்தா 58. இப்போ மிஷினு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 58 சிசி மிஷினு தான். இவங்க வெளியே ரேட்டுக்கோசரம் ஒரு 58 சிசி மிஷினை 62 சிசின்னு போட்டு வெளியே இப்போ இந்த மிஷின் ஒரு 6,000 7,000 எடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். 62 சிசிங்கும் போது பரவாயில்ல, 58 சிசி விட ஒரு 4-5 சிசி எச்சு அப்படின்னு சொல்லிட்டு எச்சா கொடுத்து விற்கிறாங்க.
அப்போ 62 சிசிங்கும்போது என்ன வரும், ரூ. 6 ரூ. 7 வாங்குற மிஷினை ஒரு 9 ரூபா, 8500 9500 இந்த மாதிரி சொல்லி ஒரு முடிஞ்சால் 10 ரூபாய்க்கு கூட வெளியே விற்றுட்ருக்காங்க. தயவுசெய்து இப்படி ஏமாந்து வாங்கிடாதீங்க. இப்போ மிஷினை அண்ணனுக்கு நல்லா தெளிவாக பக்காவாக மாட்டி கொடுத்தாச்சு. நல்லா நீட்டாக மாட்டி கொடுத்துருக்கு. சிலிண்ட்ரு மாற்றிருக்கு பார்த்தீங்க, பிஸ்டனு. ரெண்டாவது கிராங்க் ஷாஃப்ட் மாற்றிருக்கு. இந்த கிராங்க் ஷாஃப்ட் உடஞ்சி போனது மாற்றிருக்கு. இது வந்து கார்பெண்டர் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் மாற்றிருக்கு. இது எதனால் போயிடுச்சு அப்படின்னா, இந்த நேர் ஒரு பின்னு மாதிரி இருக்கும் பாருங்க, கோல்டு கலர், அது வெளியே தள்ளிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் லைட்டாக வந்துருச்சு. நீங்கள் வந்து சமமாக இருக்கணும் 2 பக்கமுமே. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மிஷினை ஓட்டும்போது கரெக்டான ஒரு ரேஸுக்கு கொடுக்கும்போது நல்லா இருக்கும். இல்லைன்னா ஏர் வாங்குறதுனால ஸ்டார்ட் ஆகாது உங்களுக்கு. இது மணி போல்ட்டு மாற்றிருக்கு. இந்த மணி போல்ட்டில் அந்த விரிசல் விட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏர் லீக் ஆகுது. அதனால் அதையும் மாற்றிட்டோம். இது ஆயில் சிலுவை எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். அதனால் இந்த ஆயில் சிலுவையும் மாற்றிட்டோம். அவ்வளோதான். இது ஒரு பேக்கிங் ஒன்று போட்டிருக்கு, அவ்வளோதான். பாருங்கள், உங்களுக்கு மிஷினு எந்த மிஷினாக இருந்தாலும் சரி நீங்கள் போட்டு விடுங்க. உங்களுக்கு நல்ல முறையாக பிரச்சனை வராத மாதிரி உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். நான் பேருக்கு தாங்க 62 சிசி மிஷினு. நான் உள்ள இன்ஜின் கெப்பாசிட்டி எல்லாமே 58 சிசி மிஷினு தான். நீங்கள் வெளியே எங்கே எடுத்தாலும் சரிங்க, தெளிவாக ஒரு பக்கம் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி நல்லா தெரிஞ்சு விசாரித்து வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்படி போட்டு 58 சிசி இன்ஜினை போட்டுட்டு அவங்க 62 சிசிக்கு உள்ள மிஷினுன்னு சொல்லி விற்று அவங்க ஒரு எச்சா ரேட்டுக்கு போட்டு கொடுத்து உங்கள் காசு தான் வேஸ்ட்டாக போகுது. ஒரு 4 பக்கம் கேளுங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிஷின் எடுங்க. நீங்கள் என்கிட்ட மிஷின் எடுத்தாலும் சரி, நீங்கள் வெளியே எடுத்தாலும் சரி, நல்ல மிஷினாக எடுங்க. இப்போ ஒரு வெளியே எடுத்திருக்காரு, வெளியே எடுத்து இப்போ 62 சிசி மிஷின்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 58 சிசி இன்ஜின் தான். இப்போ ஏமாந்தது யார்? அவர் தான். காசு போனால் அவருக்கு தான் போச்சு. ஒரு 2000 3000 அவருக்கு தான் போயிருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி வாங்க வேணாம். 4 பக்கம் வாங்கும்போது கூப்பிட்டு விசாரிங்க. நீங்கள் என்கிட்டயே கூட கூப்பிட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அண்ணன் மிஷினும் பக்காவாக ரெடியாக இருக்குது. நல்லா பயங்கரமாக இருக்கும். அண்ணன் அடுத்து பார்சல் போட்டுரும். அண்ணன் மிஷின் பார்த்தீங்கன்னா அவர் சாக்கில் போட்டிருந்தாரு. நம்ம பாக்ஸில் நீட்டாக போட்டு அட்ரஸ் எடுத்து அனுப்பி மிஷினை அனுப்பிச்சாச்சு. அண்ணன் கையில் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு ஓட்டலாம். எந்த பிரச்சனையும் வராது. நீ கொஞ்ச நாளைக்கு அவர் கையில் தான் இருக்குது. மிஷினை எப்படி வச்சு ஓட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எடுங்க. 62 சிசின்னு போட்டு 58 சிசி மிஷினை கொடுக்குறாங்க. வெளியே போய் எங்கேயும் எடுத்து மாட்டிக்காதீங்க. வெளியே எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவைக்கு 4 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு எந்த மிஷினு எந்த பிரச்சனை வந்திருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன். நீங்கள் எனக்கு போட்டு விடுங்க. போட்டு விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வெறும் 3 மணி நேரத்தில் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்ருவேன். நீங்கள் எனக்கு அனுப்புகிற நாளும் நான் உங்களுக்கு அனுப்புகிற நாளும் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக தவிர மற்றபடி மிஷின் ரெடி பண்ணுறதுக்குள்ள வெறும் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.